அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியனையே விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது உறுதியாகவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்பது நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பாம்புவின் தலைப்பகுதியையும் வால்பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது. சந்திர கிரகணத்தின் போது சந்திரனை விழுங்கும் பாம்பு என்றும், சூரிய கிரகணத்தின் போது சூரியனை விழுங்கும் பாம்பு என்றும் ராகு கேது பலம் பெறுவதால் மற்ற கிரகங்களின் இயக்கம் பாதிப்படைவதோடு மட்டுமல்லாது சூரியனும் வலுவிழக்கும் தருணமாக அமைவதோடு இறைவனும் வலு குறையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அந்த நேரத்தில் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கும். எனவேதான் அந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். பொதுவாகவே சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஆண்டிற்கு இருமுறை வந்தால் கூட அந்த நேரங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த வருட சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது. அதே வேளையில் இரவு நேரம் நள்ளிரவு 11 மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் அதிகாலை அடுத்த நாள் 3:30 மணிக்கு நிறைவடைகிறது. எனவே இந்த வேளையில் மிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேது உருவாகுவதற்கு சூரியனும் சந்திரனும் தான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றன. பார்க்கடலை கடைந்து விருதத்தை பெறக்கூடிய வேளையில் சூரியனும் சந்திரனும் செய்த சதியால் ராகு கேது உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவானது. அந்த நிகழ்வால் ராகு கேதுவால் மறக்க முடியாத அளவிற்கு பழிவாங்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஜென்மராசியில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் போது ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். ஜென்மராசியில் 3 கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து சுக்கிரனும் மிக வலுவாக வலம் பெறுகிறாருங்க. கேது மற்றும் சுக்கிரன் இணைந்து விரயத்தை வெளிப்படுத்துவதால் எதிர்பாராத அலைச்சலும் வீண் விரயங்களும் ஏற்பட்டாலும் பிரம்மாண்டமாக உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ராகு யோகஸ்தானமாகிய 6ல் வலுவாக வலம் பெறுகிறார். ராகு யோகத்தில் இருப்பது அமோகமான நன்மைக்கு திடக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். கர்மத்தில் குரு பகவான் வலுவாக வலமருகிறார். சூரிய கிரகணத்திற்கு பிறகு மிக விரைவில் ஒரு லாபத்தில் உச்சம் பெற போகிறார். எனவே நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. தனஸ்தானமாகிய 2ல் மங்களகரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை நவராத்திரியின் துவக்கம் என பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் கிரகணம் நடைபெறும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருந்து நீங்கள் இதை செய்யுங்கள். பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் குறைவதோடு நன்மை நிறைவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக சூரியன் இந்த நேரத்தில் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. உண்மையில் இங்கு என்ன நடைபெறுகிறது என்றால் சூரியனினுடைய ஆற்றல் எப்போதும் தடையில்லாமல் பூமியை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வேளையில் சந்திரன் நடுவில் வந்து அதை தடுக்கிறாருங்க. சூரியனின் ஆற்றல் முழுமையாக நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமிக்கு வராத வகையில் சந்திரன் தடுப்பதன் காரணமாக சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. உண்மையில் சூரியனுடைய ஆற்றல் நாம் வசிக்கக்கூடிய பூமிக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதைதான் சூரியன் வலுவிழக்கும் தருணமாகவும் சூரியனையே விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. அதே போன்று சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கிறாருங்க. சந்திரன் இயற்கையாகவே பிரகாசிக்கும் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர். சூரிய ஒளியை பெற்று அந்த வகையில் பார்க்கும் போது சூரியன்
பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் உண்மையில் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக வலுவிழக்கிறார் தான். ஏனென்றால் சூரிய ஒளியை முழுமையாக பெற்று பிரகாசிக்கும் தன்மையை பெற்றவர். அவரின் ஒளியை பிரகாசிக்க விடாமல் பூமியின் நிழலானது சந்திரனின் மீது விழுவதால் சந்திரன் ஒளிரும் தன்மையை இழப்பதுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனை விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு நிகழ்வுகளிலும் இறைவனும் வலுவை இழக்கிறார். எனவேதான் இந்த இரு நிகழ்வுகளிலும் ஆலயங்களும் பூட்டப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது தோஷங்கள் ஏற்படுவதால் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்தால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பெரும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சூரியனின் ஆற்றல் அபரிவிதமானது என்பதால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். ஆனால் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உணவு சமைத்தல், காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. கிரகணத்திற்கு முன்கூட்டியே இந்த சமையல் சார்ந்த பணிகளை முடித்துக் கொள்வது நல்லதாக அமையும். அதே போன்று கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உணவு சாப்பிடுதல் மற்றும் நீர் குடித்தல் போன்றவற்றை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். பொதுவாக சில பாதிப்புகளை உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகளை ஏற்படுத்தலாம். எனவேதான் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சாப்பிடுவது போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதே போன்று கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை மேற்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவது, சுபகாரியங்களை துவங்குவது போன்ற பணிகளையும் தவிர்ப்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நிச்சயமாக உங்களுடைய அழகை பேணி பராமரிக்கக்கூடிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது. முகத்திற்கு பொலிவு பெறக்கூடிய வகையில் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. நகம் வெட்டுதல், முடி திருத்துதல், முடி சீவுதல், பல் துவக்குதல், குளித்தல் போன்ற சுத்தம் செய்யக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. அதே போன்று வீடு கூட்டுதல், வீடு ஒற்றரை அடித்தல் போன்ற பணிகளையும் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். என்றவரை அந்த தருணத்தில் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். ஏனென்றால் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனையில் முடியலாம். எனவே கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அதே சமயம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆலயங்கள் அந்த நேரத்தில் பூட்டப்பட்டிருக்கும் என்பதால் வீட்டில் இருப்பதே சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அல்லது பணிபுரியும் இடத்தில் அப்படியே இருக்கலாம். வெளியில் சுற்றுவதை நிச்சயமாக தவிர்த்து விடுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை நோக்கி மன்றாடலாம். நேர்மறையான சிந்தனையுடன் தியானம் செய்யலாம். அமைதியாக இருப்பது கிரகண தோஷங்களை நீக்கி நன்மையை நிறைவாக பெற்றுத்தரும். தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கிரகண தோஷத்தை தவிர்க்கக்கூடிய தர்ப்பையை எடுத்து செல்லுங்கள். கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு உறுதியாகவே குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளிப்பதால் கிரகண தோஷம் நீங்கி மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும்.